நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க சார். நியூ ஒன்றும் இல்லை, சைக்காட்டிக் இது மாதிரி இருக்கு. ஒரு த்ரில்லர் தான், த்ரில்லர் மூவி தான். நல்லா பண்ணி இருக்குங்க சார். கொஞ்சம் சின்ன பசங்க பார்க்க முடியலை கொஞ்சம், ஆனால் ஃபேமிலி மூவி மாதிரி தான் இருக்குது கொஞ்சம். மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க. மியூசிக்கால தான் மெயின் அங்கே. நல்லா நல்லா இருக்குது. மியூசிக்கால தான் மெயின். ஹீரோ நியூ ஃபேஸ் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்கலாம். ஓகே தேங்க். நல்லா இருந்தது. நல்லா ட்விஸ்ட்டாக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்தது. பேய் படம் மாதிரி தான் இருக்குது. சில சீன்லாம் அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. இருக்கு. சில சீன்லலாம் சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே சூப்பராக சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவோட இதெல்லாம் நல்லா இருந்தது. ஹீரோயின் இது சூப்பராக இருந்தது. அவங்க பேயானே தெரியாத மாதிரி இருந்தது. ஆமாம். அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. பாக்யராஜ் சாரும் நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்தது. கொஞ்சம் த்ரில்லராக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தது. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். இருக்கு. குட். அதான் கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேட்டரில் வந்து பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஹீரோ வந்து அறிமுகம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பட ஹீரோ மாதிரினா தெரில. நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ குட் லக். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்ததுப்பா. த்ரில்லிங்காக இருந்தது. நல்லா அடுத்தது என்ன நடக்கும்ன்ட்டு ஒரு ஆவலாக எதிர்பார்த்தோம். நல்லா இருந்தது. உண்மையிலே நல்லா ஃபீல் இருந்தது. கொஞ்சம் பயம்லாம் இருந்தது. பயம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தம்பி நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு ஆகணும். தேங்க்யூ. பயங்கரமாக இருக்குப்பா. நல்லா இருக்கு. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நான் மியூசிக்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஒன்றும் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ ரொம்ப பயங்கரமாக ஒன்றும் இல்லை. பசங்களாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க தைரியமாக பார்ப்பாங்க. ஓகே. நல்லா இருந்துச்சு. டார்க் ஒரு நல்ல படம். ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம். நல்ல படம். அந்த ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பயமாக இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப தரமாக இருந்தது. ஸோ ஓரளவு படம் பார்க்குறப்போ எங்கேயுமே பெருசாக லேகெல்லாம் ஃபீல் ஆகல. நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நிறைய பேர் புதுமுகம் தான். பட் அதை தாண்டி புதுமுகம் மாதிரி தெரியல. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அவங்களோட நடிப்புக்கு ஏற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்குமே ரொம்ப கை கோத்துருக்குன்னு சொல்லணும். ரைட்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹாரர் படமா, த்ரில்லர் படமா, என்ன படம்ன்ற அந்த கன்ஃபியூஷனாக எண்டு வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நாள் தான் வருவார். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் படங்கள் மூலிமா தொடர்ந்து இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆமாம். இல்லை அப்படியே தான். இதுவும் அப்படி தான். ஆனால் அவரோட நடிப்பு அங்கங்கே கொஞ்சம் நேரம் தான் வரும். நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்கணும். அப்படிலாம் இல்லை. படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவர் டார்க்லாம் இல்லை. எதுவுமே தெரியாமலாம் இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்கும். நைட் டைமில் எடுத்த படம். அவ்வளோதான். படம் பார்க்கலாம் சார். ஒரு படம் பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு செகண்ட் இதில் போகும்போது தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. பாக்யராஜ் சார் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த ஹீரோ நல்லா கொஞ்சம் நடிச்சிருக்காரு. இன்னொன்று என்னென்னா இந்த கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஆனால் ஒரு கதையாக எங்களுக்கு இதுவாக கம்ஃபர்டபுளாக இல்லை. பார்க்கலாம். அந்த பேய் படம் பார்க்குறோன்ற தெலுங்கு கொஞ்சம் இருக்குதான். மியூசிக் நடுவில் ஒரு பாட்டு ஒன்று வந்தது. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்தது. இவ்வளோ தானே கடைசி என்ன கிளைமேக்ஸ் தான் இது அப்படின்னு பார்க்கும்போது தான் இதான் கதைன்னு வரும்போது கொஞ்சம் சப்புன்னு இருந்துச்சு. ஆனால் பார்க்கலாம். த்ரில்லிங் ஆனால் இருக்குது. இன்னொன்று எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பார்க்க முடியல படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம்.
ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலியோட. மற்றபடி நம்ம பசங்களோட போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்க்கலாம். சின்ன பசங்க பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்குது, இந்த முகத்தெல்லாம் காட்டுறாங்க. மற்றபடி நம்மளை நார்மலாக ஏஜ் உள்ளவங்க இந்த வயசு பசங்க இருக்காங்களே அவங்களாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். பாக்கியராஜ் நல்லா இருக்கலாம்னு வந்தோம், நல்லா இருக்கு. ஆமாம், அவரோட ஆக்டிங்லாம் நம்ம சொல்லவே வேணாம், அதெல்லாம் நல்லா தான், சூப்பராக தான் இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ. இது டார்க் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நார்மலான ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஒரு வீட்டில் வந்து பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் போய் ஒரு பையன் வந்து தங்க போகிறான். ஸோ அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ வழக்கமான ஸ்டோரி மாதிரி ஆரம்பித்தாலும் கிளைமேக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலராக வந்து கிளைமேக்ஸ் இதுதான் நடக்குங்கிற மாதிரியே படம் போயிட்டுருக்கோம். பட் கிளைமேக்ஸ் வந்து வித்தியாசம் பண்ணிட்டாங்க. அது இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். படத்தில் கொஞ்சம் அந்த த்ரில்லிங் அந்த ஹாரர் சீன்ஸ்லாம் ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. பட் இன்டர்வல் பக்கத்தில் வந்த சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்து. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தெல்லாம் பெருசாக காமிக்காமல் ரொம்ப மினிமலாக காமிச்சிருக்காங்க. மெயினாக வந்து எலிமெண்ட்ஸ் தான். ஒரு புக்கு, ஒரு தோசை தவா, டிவியில் வந்து அப்படி போட்டுருக்காங்க. இந்த 3 விஷயத்தை வச்சு டிவி ஆன் ஆகிறது, ஆஃப் ஆகிறது, புக்கு விழுறது, இதெல்லாம் வச்சே வந்து பயங்கர த்ரில்லிங்காக வந்து ஒரு சில சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் பக்கத்தில் உள்ள சீன்ஸ்லாம் உண்மையிலேயே ஹாரராக செம்மையாக வந்துருந்துச்சு. மியூசிக் இந்த படத்தில் வேறு ரேஞ்சில் இருந்துச்சு. மியூசிக் வச்சு அந்த படத்தை வந்து நல்லா தூக்கியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே மியூசிக் டேரக்டரை வந்து கலக்கிட்டார். பாக்கியராஜ் சாரோட கடைசி படம் நினைக்கிறேன், அவர் இறந்ததுக்கப்புறம் வருது. ஸோ அவருக்காக இந்த படத்தை ஒரு முறை பாருங்கள். நட்டி வந்து இந்த படத்தில் பழக்கம் போல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஹீரோ ஓப்பனிங்கில் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் இந்த படம். ரொம்ப ஓவரான ஒரு பிளட் அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்பலாம் கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலி அந்த படத்தை வந்து பார்க்கலாம். படம் டார்க் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு மூவி. ஸ்மால் பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக இருந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. உண்மையிலே அதில் ஒரு பெரிய பாராட்டணும். ஏன் அப்படின்னா ஹாரர் மூவினாலே ஸ்மால் பட்ஜெட்னால் நல்லா இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா ஹை பட்ஜெட்டில் தான் போடணுங்கிற ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இல்லை ஸ்மால் பட்ஜெட்லேயே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலை கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 4-5 சீனில் கண்டிப்பாக நம்மளுக்குள்ள ஒரு பயம் உருவாகும். ஒரு சில இடங்களில் ஹியூமர் சென்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்தது. அந்த ஒரு கனெக்டிவிட்டியை நம்மளுக்கு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். மியூசிக்கு அவன் சைக்காலஜிக்கலாக நானுமே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது புரியவே புரியாது படம். அப்படின்னா சொல்லணும்னா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அடுத்து ஆரம்பிக்கும். ஆனால் அந்த சைக்காலஜிக்கலாக அவன் அஃபெக்ட் ஆயிருக்காங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா தெளிவுபடுத்தின மாதிரி இருந்தது. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டார்க் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாரர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். ஹீரோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் எங்கெல்லாம் பயப்படுறாரோ அப்போல்லாம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் பயம் வருது, அவர் கண்ணை முழிச்சு பயந்து பார்க்கும்போது. அதே மாதிரி ஹாரர் எலமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஜம்ப்ஸ்கேரி நிறையா இருந்துச்சு. அந்த ஹாரர் படத்துக்கான என்ன மியூசிக் இருக்குமோ அது இருந்துச்சு. படம் ஒரு டார்க் டோனில் இருந்தது, அதுவும் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி இது வந்து ஒரு 20 நிமிஷம் அல்லது மேக்ஸிமம் 30 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான கண்டென்ட் தான். அதை வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருந்ததுனால நிறைய லேக் அண்ட் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, ஒரு ஹாரர் ஃபேன்ஸு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம்.